அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் டூல்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டூல்ஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டூல் ஃபார் கிரைண்டிங் வீல்ஸ். ஸோ நீங்கள் கிரைண்டிங் வீல்ஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த கிரைண்டிங் வீல்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அதோட ஷார்ப்னஸ் போயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எண்டு மட்டும் ரொம்ப தேஞ்சிருக்கும், ஒரு எண்டு தேயாமல் இருக்கும். அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது ஈக்குவல் பண்ணுறது தான் இந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் ட்ரெஸ்ஸிங் டூல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறையா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டூல் இருக்குது. அதில் நம்ம அன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டூல் மட்டும் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இது வந்து ஒரு கிரைண்டிங் வீல். இந்த கிரைண்டிங் வீல் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிருக்கும் போது அதோட சர்ஃபேஸ் வந்து இப்படி ஆகிடும். இதுதான் வந்து கட்டிங் எட்ஜ். இது என்ன ஆயிருன்னா மழுங்கி போயிடும் இல்லையா, அதோட ஷார்ப்னஸ் போயிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஷார்ப்னஸ் போயிடுச்சு. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணும். இது வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்காங்க, ரொம்ப ஜூமில் இருக்குது. ஸோ அது எப்படி இப்போது இந்த மழுங்கலாக இருக்கக்கூடிய இந்த கிரைண்டிங் வீல், அதாவது ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கிரைண்டிங் வீலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகிள்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய இந்த கட்டிங் எட்ஜஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ இதை மட்டும் எப்படி நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணுறது? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது உள்ளே இருக்கிற இந்த ஆஸ் அந்த லைட்டு பவுடர் மாதிரி இருக்கும், அது மட்டும்தான் வெளியே வரணும். இந்த கட்டிங் எட்ஜ் வந்து நம்ம டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து இது மாதிரியான நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங் டூல் இருக்குது, மல்டி பாயிண்ட் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. டைமண்ட் ட்ரெஸ்ஸிங் டூல்ஸ், வீல் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டூல்ஸ், அது மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. இப்போ இது பாருங்கள், இது வந்து சிங்கிள் பாயிண்ட் மட்டும் இருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணும்போது அந்த பவுடர் மாதிரி இருக்கக்கூடியது மட்டும் வெளியே வந்துடும். அந்த கட்டிங் எட்ஜ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி இதுவும் பார் மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டூல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சர்க்குலராக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டூல். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இதை வந்து ஸ்டார் ட்ரெஸ்ஸிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து உள்ளே வந்து பார்ட்டிகல்ஸ் இது மாதிரி இருக்கும். இங்கே வந்து இதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டூலில் இந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸிங் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டூலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டைமே வந்து தேஞ்சிடும். இது வந்து மேபி நீங்கள் ஒரு டைம் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், இது வேகமாக தேஞ்சிடும். இது தேஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதை மாற்றணும். ஸ்டார் ட்ரெஸ்ஸிங் டூலில் எப்படி நம்ம வந்து இந்த கட்டிங் டீத் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி நம்ம கிரைண்டிங் மிஷினில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதெல்லாம் கேட்காம் தமிழ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஆப் நம்மகிட்ட இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸில் கேட்காம் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் கிடைக்கும். அதையும் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் டூல். ஸோ இந்த டூல் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த ஷார்ப் எட்ஜே இல்லை. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செட் வீல் ட்ரெஸ்ஸர் கட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து SSC 00 சோலார் டூல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பேர் கட்டர்ஸ் நம்பர் 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இருக்கும். இந்த டூலில் வந்துட்டு ஒரு 0, நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு இருக்கும். இது வந்து 0. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூல் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 செட் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸோ அவங்க கொடுக்கும்போதே கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் வந்து இப்படி மாட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, இதில் 2 டைப் இருக்கும். இந்த கியர் வீல் மாதிரி இருக்கிறது மொத்தம் வந்துட்டு 4 இருக்கு. இந்த வாசர் மாதிரி இருக்கக்கூடிய இது வந்துட்டு 2 இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து வாசர் மாதிரி இருக்கக்கூடியது. நான் முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம எது மாதிரியான டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த டூல்ஸ் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் இருக்கும் அப்படின்னு. இதுலேயும் பாருங்களேன், கொஞ்சம் ஆயில் இருக்கு. ஓகே,
ஸோ இது பார்த்தா இன்செர்ட் பண்ணுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு வந்து சாஃப்ட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். எஸ், இதில் வாசர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். இதில் வந்து 2 செட் ஆஃப் வாசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாசர் போட்டுட்டு நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை அப்படியே டைரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது திக்னஸ் அதிகமாக இருக்குது, நம்ம இந்த வாசர் எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடி போட்டது ரொம்ப கம்மியான திக்னஸ் இருந்துச்சு, அதனால வாசர் போட்டுருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வாசர் வேண்டியதில்லை. ஸோ வாசர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இது நெக்ஸ்ட் எண்டு வர வரைக்கும் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு இதை நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ எதுக்காக இந்த நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இது வெளியே வரக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம இதில் வெளியே வந்து ஸ்லிப் ஆகி வரும். இது ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இதில் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இப்போ இது ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே போட்டுக்கிற அந்த த்ரெட்டு வந்துட்டு வெளியே வரக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த 2 பக்கமே வந்து இந்த கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மிஷினில் போயிட்டு இது எப்படி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிஷின் தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷினில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் அவங்க கொடுத்துக்கிறதே வந்துட்டு சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ் நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது கம்பல்சரியாக கிளாஸ் போட்டிருக்கணும். கரெக்டான டூல் யூஸ் பண்ணணும். கரெக்டான பிளேஸில் டூலை வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு கிரைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டிங் வந்து அந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரியான மெயின்டெனன்ஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் ஹைடெக் லிமிடெட், லண்டன். இது வந்து லண்டனில் மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்து காகிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் 2 பக்கமுமே கிரைண்டிங் வீல்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஈவனாக நீங்கள் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து அந்த அன்வான்ட் மெட்டர்லாம் ரிமூவ் ஆகிட்டு கரெக்டாக ஷார்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியான கிரைண்டிங் வீல் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமல நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.